சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 9,020 ரூபாயாக விற்பனையாகிறது. ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 119 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹார்ட் அட்டாக் மற்றும் கார்டியாக் அரெஸ்ட் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருள் கொண்டவை என்று பலரும் எண்ணக்கூடும். உண்மையில் இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. கார்டியாக் அரெஸ்ட் என்பது இதயத்தில் அதிர்ச்சியால் ஏற்படும் சிக்கல். அச்சமயத்தில் இதயம் துடிப்பதை திடீரென நிறுத்திவிடும். இதனால் மூளை, நுரையீரல் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளுக்கு ரத்தம் செல்ல முடியாமல் தடை ஏற்படும். உடனடியாக CPR வழங்காவிட்டால் சில வினாடிகளுக்குள் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஹார்ட் அட்டாக் என்பது இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் பிரச்சினை. இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்தம் தடைபடுவதால் ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது. மார்பு வலி, மூச்சு திணறல், வியர்வை, வாந்தி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நாட்கள் அல்லது வாரங்களுக்கு கூட அறிகுறிகள் தொடரலாம். ஹார்ட் அட்டாக் சந்தேகம் இருந்தால் கூட உடனே ஆம்புலன்ஸை அழைப்பது நல்லது. பெண்களுக்கு மார்பு வலிக்கு பதிலாக தாடை அல்லது முதுகில் வலி காணப்படும் என்றும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஆய்வு கூறுகிறது. கார்டியாக் அரெஸ்டாக இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, உடனடி மருத்துவ உதவி மிக அவசியம் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தல். புதிய NCERT சமூக அறிவியல் பாடப்புத்தகங்கள் பழைய வறுமை மற்றும் காலனி ஆதிக்கம் சார்ந்த கதையாடல்களிலிருந்து விலகி இந்திய பாரம்பரியத்தையும் நவீன இந்தியாவின் மாற்றங்களையும் பிரதிபலிப்பதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினரும் NCERT பொருளியல் பாடத்திட்டக் குழுவின் தலைவருமான சஞ்சீவ் சன்யால் தெரிவித்துள்ளார். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் பண்டமாற்று முறையில் தொடங்கி பணத்தின் வரலாறு விளக்கப்படுகிறது. சோழர், சாளுக்கியர் கால நாணயங்கள் ஊடாக பயணித்து இணையவழி வங்கி பரிவர்த்தனை, UPI என இன்றைய டிஜிட்டல் பணம் வரை விவரிக்கப்படுகிறது. காய்கறி விற்பவரிடம் எவ்வாறு பேரம் பேசுவது என்பது போன்ற அன்றாட வாழ்க்கை சார்ந்த உதாரணங்கள் புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளின் கடன் போன்றவற்றின் விவரங்கள் நீக்கப்பட்டு கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம் மற்றும் அமுல் நிறுவனத்தின் வெற்றி கதைகள் போன்ற விஷயங்கள் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சன்யால் கூறியுள்ளார். பண்ணை வீடுகளில் நடைபெறும் கொலைகளை தடுப்பதற்கு எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேட்டியளித்த அவர் சட்டவிரோத செயல்களுக்கு துணை போகும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து அட்டாக் பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் நாங்க எடுத்த டேட்டால பாத்தீங்கன்னா மொத்தம் 26 கொலைகள் ஃபார்ம் ஹவுஸ்ல மட்டும் நடந்திருக்குது. 26 people. நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13, இப்போ ஒரு 13. அது ஆல்மோஸ்ட் அந்த இது ட்ரெண்ட் சேமா இருக்குது. இது கண்டிப்பா குறைக்கணும். இப்போ அதுக்கு நாங்க ஸ்டெப் தான் ஃபர்தர் என்ன பண்ணீங்கன்னா பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, இந்த CCTV கேமரா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சொல்றது, இன்னும் பல இடங்கள்ல இந்த வாட் இஸ் தட் வார்னிங் சிஸ்டம்ஸ், எனிதிங் சைரன் மாதிரி ஏதாவது சப்போஸ் இந்த சோலார் இதில் வச்சு ஏதாவது பண்ணோம்னா அதுக்கு we are working on that also. அதுவும் மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு எடுத்து பண்ணோம்னா கொஞ்சம் கண்டிப்பாக இன்னும் ஃபர்தரா நம்மளால குறைக்க முடியும். மகாராஷ்டிராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல்களுக்கு தயாராகுமாறு தன் கட்சி தொண்டர்களுக்கு சரத்பவார் அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளும் இணைய உள்ளது என்ற செய்திகளுக்கு சரத்பவார் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். புனேவில் கட்சியினர் மத்தியில் பேசிய சரத்பவார் புதிய துடிப்பான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு தருமாறு மாவட்ட நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். கட்சியில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற அவர் அடிமட்ட அளவில் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடவும் அறிவுறுத்தினார். 2 ஆண்டுகளுக்கு முன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து அஜித் பவார் பிரிந்து சென்றார். அவரது பிரிவே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என அங்கீகாரம் கிடைத்தது. இந்நிலையில் இரு பிரிவுகளும் ஒன்றாக இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு மாறாக சரத்பவாரின் நகர்வுகள் அமைந்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு அலுவல்களில் ஹிந்தி மொழி பயன்பாடு அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசின் செய்திக்குறிப்புகள் மராத்தி மொழி மட்டுமல்லாமல் ஹிந்தி மொழியிலும் உள்ளன. முன்னதாக பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கற்றுக் கொடுக்கும் அரசின் திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த நிலையில் அதிலிருந்து அரசு பின்வாங்கியது. பள்ளிகளில் ஹிந்தி திணிப்புக்கு முயற்சி நடப்பதாக விமர்சனங்கள் வந்த நிலையில் அரசு பணிகளில் அம்மொழி பயன்படுத்தப்படுவது அதிகரிக்க தொடங்கியுள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் 2015ஆம் ஆண்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் முடிவுகள் குறித்து பல்வேறு சாதி அமைப்புகள், மத தலைவர்கள், அமைச்சர்கள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக லிங்காயத் மற்றும் ஒக்கலிகா சமூகத்தினரின் எண்ணிக்கை குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக எதிர்ப்பு எழுந்துள்ளது. எனவே புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கர்நாடக காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கணக்கெடுப்பு 90 நாட்களுக்குள் நடத்தி முடிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே பயணிகள் இறுதிப் பட்டியலை வெளியிட இந்திய ரயில்வே திட்டமிட்டு வருகிறது. தற்போது இந்த பட்டியல் 4 மணி நேரத்திற்கு முன்புதான் வெளியிடப்படுகிறது. இந்த மாற்றத்தால் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணிகள் தங்கள் இருக்கை நிலையை முன்கூட்டியே அறிந்து மாற்று ஏற்பாடுகளை செய்ய போதுமான நேரம் கிடைக்கும். தற்போது சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் இந்த திட்டம் பரிசோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர். கார் பைக் தான் தரல, நகை பணம் தான் கொண்டு வரல, பரவாயில்ல கிட்னியை வரதட்சணையா தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த இந்த புகார் சற்று பதற வைத்திருக்கிறது. பீகாரின் முசாஃபர்பூர் பகுதியைச் சேர்ந்த தீப்தி என்ற பெண் இப்படி ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். தம் கணவருக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்ததை மறைத்து அவர்களது குடும்பத்தினர் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைத்ததாக காவல்துறையில் அளித்த புகாரில் அவர் தெரிவித்துள்ளார். திருமணமாகி 2 ஆண்டுகள் கழித்து கார், பைக், பணம் என ஒவ்வொன்றாக கேட்டு கணவர் குடும்பத்தினர் தம்மை தொந்தரவு செய்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் கணவருக்கு சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் தமது கிட்னியை வரதட்சணையாக கொடுக்க கணவரும் அவரது குடும்பத்தினரும் வற்புறுத்துவதாக அந்த புகாரில் தீப்தி குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்டில் விவசாயி ஒருவரின் இறுதிச் சடங்கில் குரங்கு ஒன்று பங்கேற்றுள்ளது. தியோகரைச் சேர்ந்த விவசாயி முன்னா சிங் குரங்கு ஒன்றை பராமரித்து வந்தார். அவர் காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்கில் அந்த குரங்கும் பங்கேற்றது. அவரது கன்னத்தில் அது முத்தமிட்டு பாசத்தை வெளிப்படுத்தியது. காண்போரை நெகிழச் செய்தது. கேரள கடலில் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சிங்கப்பூர் சரக்கு கப்பல் மூழ்கிவிடாமல் தடுக்க இந்திய கடலோர காவல் படையினர் போராடி வருகின்றனர். சிங்கப்பூர் கொடியை ஏந்திய MV வான்ஹாய் என்ற கப்பல் கேரளாவின் கண்ணூர் துறைமுகம் அருகே சென்று கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் கப்பலில் தீ பற்றி எரிந்து வருகிறது. இதனை அடுத்து இந்தியாவின் கப்பல் படை மற்றும் கடலோர காவல் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ கட்டுப்படுத்தப்பட்டாலும் வானிலை காரணங்களால் முழுமையாக அணைக்க முடியாத நிலை நீடிக்கிறது. அதேவேளையில் பற்றி எரிந்து வரும் கப்பலில் இருந்த 22 பேரில் 18 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர். அதில் 8 பேர் சீனர்கள் என்பதால் அந்நாடு இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. இதனிடையே தீ விபத்திற்குள்ளான கப்பல் 10 முதல் 15 டிகிரி வரை ஒரு பக்கமாக சாய்ந்துள்ளதால் கப்பல் மூழ்கலாம் என அச்சம் எழுந்துள்ளது. கப்பல் மூழ்கி அதிலிருந்து ரசாயனம் உள்ளிட்டவை வெளியேறினால் கேரள கடல் மற்றும் கடற்கரைகளில் கடும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படலாம் எனவும் அச்சம் எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கட்டிய பயிர் காப்பீட்டுத் தொகையை திரும்பத் தர வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பனந்தாள், பந்தநல்லூர், நெய்க்குப்பை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் நெல், பருத்தி, சோயா சாகுபடி நடக்கிறது. 2021 முதல் 2024 வரை பயிர் காப்பீடு நிறுவனத்தில் ஏக்கருக்கு ₹550 வீதம் செலுத்தியும் எந்த பேரிடரிலும் காப்பீடு நிறுவனம் இழப்பீடு தொகையை தரவில்லை. இதனால் 4 ஆண்டுகளாக கட்டிய பணத்தை தரக்கோரி விவசாயிகள் பந்தநல்லூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வயலுக்குள் இறங்கி நாற்றுகளை கைகளில் ஏந்தியபடி இவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு 4 வருஷம் இன்சூரன்ஸ் இழப்பீடு கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டதுக்கு. அதே பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இழப்பீடு வழங்கலை. இந்த பயிர் காப்பீடு இழப்பீடை இந்த வருஷம் கட்டாயம் வழங்கணும். வட்டிக்கு வாங்கியும் நகைகளை வச்சும் மீட்க முடியாமலும் வட்டி கட்ட முடியாமலும் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 4 ஏக்கர்
4 ஏக்கருக்கு நாங்கள் 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 5000 ரூபா கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 4 வருஷத்துக்கான பணத்தை எங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது. வருமானமும் கிடையாது. விவசாயத்தை கொண்டு தான் நாங்கள் பொழுது ஓட்டுறோம். நகைலாம் நாங்கள் அடமானத்தில் வச்சுருக்கோம். மூட்டு வரல. உடல் எடையை குறைக்க அதிக கலோரிகளை கட்டுப்படுத்தும் உணவு முறையை பின்பற்றுபவரா நீங்கள்? உங்களுக்கான செய்திதான் இது. பிஎம்ஜே நியூட்ரிஷன் பிரிவென்ஷன் அண்ட் ஹெல்த் இதழில் வெளியான புதிய ஆய்வறிக்கையின்படி இவ்வாறு கலோரி குறைக்கும் உணவு பழக்கத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்படுவது தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் மிக அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், திரவ கொழுப்புகள் மற்றும் இனிப்புகள் அதிகம் சேர்க்கும் உணவு முறைகளும் மன அழுத்தத்துக்கு வழிவகுக்கும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், கடல் உணவுகள் அடங்கிய ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவோருக்கு மன அழுத்தம் குறைவாக இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எடை குறைப்பு தொடர்பாக ஏற்கனவே மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் அருகே வசிக்கும் முன்னாள் கப்பல் மாலுமியான கில்பர்ட் என்பவர் வீட்டில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 35 சவரன் நகைகளும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. புகாரின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை விற்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாக வெளியான தகவலை அந்த அணியின் உரிமையாளரான டியாஜியோ நிறுவனம் மறுத்துள்ளது. மும்பை பங்குச்சந்தைக்கு அந்த நிறுவனம் எழுதியிருக்கும் கடிதத்தில் அணியை விற்பனை செய்வது குறித்து எந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை எனவும் அந்த தகவல்கள் யூகத்தின் அடிப்படையிலானது எனவும் கூறியுள்ளது. அணியின் விற்பனை தொடர்பாக மும்பை பங்குச்சந்தை கேள்வி எழுப்பியிருந்ததாகவும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் டியாஜியோ நிறுவனம் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒரு சில குழந்தைகள் பள்ளிக்கு போகாததால் ஒரு எதிர்கால சாதனையாளரை இழப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துள்ளி திரிந்து விளையாடி பள்ளிக்கு சென்று கல்வி கற்க வேண்டிய பருவத்தில் அவர்களை குழந்தை தொழிலாளராக பயன்படுத்துவது சட்டத்திற்கும் மனிதாபிமானத்திற்கும் புறம்பானது என குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாமல் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற விழிப்புணர்வுடன் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்ற ஒன்றிணைந்து செயல்படுவோம் என உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுமாறு மத்திய அமைச்சர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் குடும்பங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. முதலாக ஹாக்கி போட்டிகள் நடைபெற்ற நிலையில் தற்போது கபடி, கால்பந்து, கிரிக்கெட் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆடவர் மற்றும் மகளிருக்கு தனித்தனியாக நடைபெறும் இந்த போட்டிகளில் வயதுக்கு தடையில்லை. இருப்பினும் ஒரு அணியில் உள்ளவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவோ உறவினர்களாகவோ இருக்க வேண்டும். இந்த விளையாட்டுகள் குடும்ப உறவுகளிடம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதாக இதில் பங்கேற்றவர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவில் இந்திய மாணவர் மோசமாக நடத்தப்பட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் அது குறித்து அமெரிக்க தூதரகத்திடம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதிர்ப்பை பதிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் நெவார்க் விமான நிலையத்தில் இந்திய மாணவர் ஒருவர் கை கால்களில் விலங்கிடப்பட்டு காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மேல் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை காங்கிரஸ் கட்சியும் வலியுறுத்தியிருந்தது. இந்திய மாணவருக்கு நேர்ந்த கொடுமை குறித்து டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திடம் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அதிருப்தி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கவும் வெளியுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு முடிவுகள் வியாழனன்று நண்பகல் வெளியாக உள்ளது. இந்த முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் இணையதளத்தில் ரிசல்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் சென்று மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல் அதே இணையதளத்தில் அதர் எக்ஸாமினேஷன் என்ற தலைப்பில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த திறனாய்வு தேர்வு நடைபெற்றிருந்தது. இதில் தேர்வு செய்யப்படும் 1000 மாணவர்களுக்கு அவர்களது இளநிலை பட்டப்படிப்பு வரை கல்வியாண்டிற்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. தனியார் நிறுவனங்களில் தலைமைச் செயல் அதிகாரிகளின் ஊதியத்துக்கும் சராசரி ஊழியர்களின் ஊதியத்துக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த இடைவெளி அமெரிக்காவில் மிக அதிகமாக உள்ளது. எகானமிக் பாலிசி இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட 2023ஆம் ஆண்டு அறிக்கையின்படி முதல் 350 அமெரிக்க நிறுவனங்களின் சிஇஓக்களின் ஊதியம் ஒரு சாதாரண ஊழியரின் ஊதியத்தை விட 290 மடங்கு அதிகமாக இருந்தது. 1978ஆம் ஆண்டு முதல் 2024 வரை சிஇஓ ஊதியங்கள் 1085 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதே சமயம் சாதாரண ஊழியர்களின் ஊதியம் வெறும் 24 விழுக்காடு மட்டுமே உயர்ந்துள்ளது. அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் ஈக்விலார் நடத்திய சமீபத்தின் ஆய்வின்படி 2024ஆம் ஆண்டில் அமெரிக்க பங்குச்சந்தையில் முன்னிலை வகிக்கும் 500 நிறுவனங்களின் சிஇஓக்களின் சராசரி ஊதிய தொகுப்பு $17.1 மில்லியன் உயர்ந்துள்ளது. அதே நிறுவனங்களில் சராசரி ஊழியரின் ஊதியம் $85,419 மட்டுமே. மேலும் சிஇஓக்களின் இந்த அதிகபட்ச வருமான உயர்விற்கு பெரும்பாலும் பங்கு அடிப்படையிலான சன்மானங்களே முக்கிய காரணம். அமெரிக்காவுக்கு எதிராக உயிரியல் போரை நிறுத்துவதாக சீனா மீது குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் சந்தேகத்தை வலுப்படுத்துவது போன்ற மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்காவுக்கு குடல் புழுக்களை கடத்தி வந்ததாக சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளரை FBI புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். டெட்ராய்ட் நகர் வந்த செங்ஷுவான் ஹான் என்ற இளைஞரை விமான நிலையத்தில் சோதனையிட்ட போது அனுமதி பெறாமல் குடல் புழுக்களை அவர் கொண்டு வந்தது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட குடற்புழுக்கள் மெக்சிகன் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சீனாவில் ஆராய்ச்சி படிப்பை முடித்த அந்த விஞ்ஞானி மாணவர்களுக்கான J1 விசாவில் அமெரிக்கா வந்திருந்தது தெரியவந்தது. ஏற்கனவே பயிர்களில் கருகல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை கிருமியை அமெரிக்காவுக்கு கடத்தியதாக சீன விஞ்ஞானிகள் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது குடற்புழுவை கடத்தி வந்த ஆராய்ச்சியாளரை FBI மடக்கியிருக்கிறது. 2026 தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடவும் தயங்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையில் தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோரோடு ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டில் தனித்து தேர்தல் களத்தில் இறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் கேப்டன் அவர்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னைக்கு சகோதரர் சீமான் அவர்கள் இருக்காங்க. விஜய் அவர் நிலைப்பாடை இனிமேல் தெரிவிக்கணும். அதனால இனிமேல நாங்கள் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கிறத இன்னைக்கு இப்போவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் வருஷம் அதில் குறிப்பிடவில்லை. அதனால் நாங்கள் அப்போவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு. அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அதைவிட எழுத்துப்பூர்வமாக நான் தர்றதை விட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார். இப்போ இந்த முறை இல்லை, 2026 ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிரஸ் மீட்லையும் நான் சொல்றது தான் சொல்றேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமாக அதுக்கான காலம் வரும். அதனால வெயிட் பண்ணுங்க. விஜய் எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்தில் நான் சொல்றது, சாலி கிராமத்தில் நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுலேருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் SAC கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன். சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால் இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்கள் கேட்கணுன்றதை நான் சொல்கிறேன். பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாரா என்பதே சந்தேகம் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வரப்போவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் உள்ள
வச்சுக்கணும்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு விரைவில் வருவாங்க. ஆனா அதை இப்ப சொல்ல முடியாது. அப்படியா சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் இப்ப பேசியிருக்காங்க. அவங்க கூட வந்திருக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசி வரை அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க. அவரு வேற முடிவு எடுத்தாச்சு. அப்படி சொல்றாங்க ஐயா. நீங்க அங்க வரவங்க நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. டெல்லி மதராசி முகாமை தொடர்ந்து கல்காஜியின் பூமிஹான் முகாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. கல்காஜி விரிவாக்கத்தில் உள்ள பூமிஹீன் முகாமில் ஆக்கிரமிப்பு இடத்தில் வசிக்கும் மக்கள் 3 நாட்களுக்குள் காலி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் 1200 வீடுகள் இடிக்கப்பட்டன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் இந்த முகாமில் 2023ஆம் ஆண்டில் 3 முறை இடிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அதிஷி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். சென்னை மூலக்கொத்தளம் சிக்னல் பகுதியில் பாதையை மாற்றி அமைத்ததால் வியாசர்பாடி, எம்கேபி நகர், பேசின் பிரிட்ஜ், மூலக்கொத்தளம், மின்ட் ஆகிய பகுதிகளில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முன்னதாக ஒரு வழிப்பாதையாக இருந்த இப்பகுதியில் 4 புறங்களிலும் வாகனங்கள் செல்லும் வகையில் தடுப்புகள் அகற்றப்பட்டதே இந்த நெரிசலுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். பாதை மாற்றத்தால் ஏற்படும் கூட்ட நெரிசலால் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே அனுமதியின்றி செயல்படுவதாக கூறி தனியார் காய்கறி மார்க்கெட்டிற்கு அரசு அதிகாரிகள் சீல் வைத்தனர். காய்கறிகள் விற்க வந்த விவசாயிகள் மார்க்கெட் மூடப்பட்டதால் தாங்கள் கொண்டு வந்த வெண்டைக்காய் உள்ளிட்டவற்றை திருவேங்கடம் சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. What?